வணக்கம். நான் சுஜித்ரா, சவுண்ட்ஸ் குட் சுஜி சேனலில் இருந்து. போன வீடியோவில் நம்ம பரணி நட்சத்திரத்தை பற்றி பார்த்தோம். இப்போ நம்ம கார்த்திகை நட்சத்திரத்தை பற்றி பார்ப்போம். கார்த்திகை நட்சத்திரம் ஒரு உடைப்பட்ட நட்சத்திரம். அது மேஷ ராசியிலும் ரிஷப ராசியிலும் உள்ளது. கார்த்திகை நட்சத்திரத்தின் அதிபதி சூரியன். கார்த்திகை நட்சத்திரம் செவ்வாய் கர்ம பதிவை பெற்ற நட்சத்திரம். கார்த்திகை நட்சத்திரத்தில் உள்ளவர்களுடைய குணநலன்களை பற்றி நம்ம பார்ப்போம். இவங்களுக்கு உஷ்ண தேகம் இருக்கும், அப்புறம் நேர் நெற்றி இருக்கும். பின்ன அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு எல்லாத்துக்குமே கோபம் வருங்க. சும்மா எதை சொன்னாலுமே டென்ஷன் ஆகுறது, எல்லாத்துக்கும் கோவப்படுறது, என்ன சொல்றாங்கன்றத புரிஞ்சுக்காமையே கோவப்பட்டுருவாங்க. அப்புறம் எல்லாத்துலேயும் தான் முதன்மை பொறுப்பு ஏற்றுக்கணும்னு நினைப்பாங்க. அதுவும் இல்லாமல் அவங்களுக்கு முதன்மை பொறுப்பு ஆட்டோமேட்டிக்காக வரும். இருந்தாலும் அவங்களும் எல்லாத்துலேயும் எதுலையாவது அரசியல் இதுலலாம் ஈடுபாடு உள்ளவர்களாக இருப்பாங்க. மோஸ்ட்லி இவங்க மெக்கானிக்கல் இன்ஜினியராகவோ அப்படி இல்லைன்னா இந்த சிவில் அப்புறம் இந்த கட்டிட தொழில சம்மந்தப்பட்ட எல்லா விஷயத்துலையும் இருப்பாங்க. அப்படி இல்லைன்னா இவங்க ஏதாவது யூனிஃபார்ம் போட்ட ஜாப்ல இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது இராணுவத்துல, அப்புறம் போலீஸ், இந்த மாதிரி ஒரு ஏன்னா செவ்வாய் என்ன சொல்றது, தளபதி மாதிரி அது மாதிரி இருக்கிறதுனால இவங்க இராணுவத்துல இருக்கலாம், இல்ல நாட்டை காக்கிற பொறுப்பு அவங்களுக்கு இருக்கலாம். சூரியனின் நட்சத்திரம் இருக்கிறதுனால கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட வேலையிலலாம் அவங்க போறதுக்கு சான்சஸ் இருக்கு. அரசியல் அரசாங்கத்திலயுமே அவங்கெல்லாம் ஈடுபடுவாங்க. இது மாதிரி கார்த்திகை நட்சத்திரம் இந்த மாதிரியான ஃபீல்டுல எல்லாம் இருப்பாங்க. இவங்க எப்படி இருப்பாங்கன்னா, இவங்களுக்கு எப்பவுமே ஏதாவது ஒரு டென்ஷன் உடம்புக்குள்ள மனசுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். அந்த டென்ஷன் இருக்கிறதுனால மற்றவங்கள அவங்க ஹர்ட் பண்ற மாதிரி பேசிடுவாங்க. மனைவியை கூட ஒரு ஒரு பாசமா அதுவா கொண்டு போக மாட்டாங்க. அவங்க கிட்டயுமே அடிக்கடி அவங்க கோவப்படுவாங்க. அதனால அவங்களுக்குள்ள சில பிரச்சனைகள்லாம் ஏற்படும். கார்த்திகை நட்சத்திரத்துல பிறந்தவங்க எல்லார்கிட்டையும் எப்படி இருந்தாலுமே தன்னோட குழந்தைங்க கிட்ட ரொம்ப பாசமா இருப்பாங்க. அவங்களோட வளர்ப்புலையோ அவங்கள ஒரு நல்லா படிக்க வைக்கணும், அவங்கள ஒரு நல்ல ஒரு பொசிஷன் கொண்டு வரணுன்றதுல ரொம்ப தீவிரமா இருப்பாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க இவங்க கிட்ட வாகனம் வண்டி எல்லாத்தையுமே ஓட்டுறதுக்கோ இல்ல அதுல எல்லாம் போகிறதுல வீர சாகசங்கள் எல்லாம் புரிவதுல கார்த்திகை நட்சத்திரக்காரவங்க ரொம்ப பேர் போனவங்க. இவங்க தன் தாயையும் தந்தையையும் பிரிந்தே வாழ்வார்கள் மோஸ்ட்லி. ஆனா தன் குழந்தை மேல ரொம்ப பாசம் உள்ளவங்க. இவங்களுக்கு செவ்வாய் கர்ம பதிவு பெற்றதுனாலதான் என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி அரசியல் அரசாங்கம் அந்த மாதிரி கவர்மெண்ட் சார்ந்த ஜாப் கிடைக்கும். அப்புறம் என்னன்னா அந்த கவர்மெண்ட்டுக்கு இவங்க ஏதாவது அடிமை தொழில் செய்யற மாதிரியோ இல்ல அவங்களுக்கு இவங்க ஏதாவது ஃபைன் கட்டுற மாதிரியோ இந்த மாதிரி இதெல்லாம் சுச்சுவேஷன் எல்லாம் அவங்க ஃபேஸ் பண்ணுவாங்க. இவங்க செவ்வாய் கர்ம பதிவு போகணும்னா இவங்க என்ன பண்ணணும்னா, இவங்களோட செவ்வாய்க்கிழமை தோறும் இவங்க விநாயகருக்கு பூஜை செய்தா நல்லா இருக்கும். இவங்கள சிலருக்கு லேட்டா கல்யாணம் ஆகுறது. ஏன்னா செவ்வாய்ன்றது மங்களகாரகன் இல்லையா. ஸோ அதனால இவங்களுக்கு கல்யாணம்ன்றது அது ஒரு பிரச்சனையாவே இருக்கும். ஒன்று லேட்டா திருமணம் நடக்கும், ஒரு சிலருக்கு திருமணம் நடக்காமையும் போகும். ஒரு சிலருக்கு இந்த கார்த்திகை நட்சத்திரத்துல பிறந்தவங்க முக்கியமா என்னன்னா, அவங்க பரம்பரையிலோ இல்ல அவங்களுக்கோ ஜாதகருக்கோ இல்ல அவங்க குடும்பத்துல இருக்கிற யாரோ ஒருத்தர் கண்டிப்பா கலப்பு திருமணம் பண்ணியிருப்பாங்க. இவங்க கலப்பு திருமணம் மட்டும் பண்ணிருக்கிறது இல்லாம தாய் தந்தையெல்லாம் விட்டு பிரிஞ்சு தனியா போய் எங்கேயாவது வாழற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும். அதுக்கப்புறம் இவங்களுக்கு இந்த இந்த கர்ம பதிவெல்லாம் கொஞ்சம் குறையணும்னு நினைச்சாங்கன்னா இவங்க என்ன பண்ணணும்னா, தன்னோட தோழர்கள், செவ்வாய்ன்றது தோழர்களையும் சொல்லும். ஆண்களாக இருந்தால் தோழர்களை சொல்லும், பெண்களாக இருந்தால் தன் கணவனை பற்றி சொல்லும். அப்புறம் ஆண்களாக இருந்தால் அவங்க தொழிலை பற்றியும் சொல்லும். எங்க பெண்களுக்கும் அதே மாதிரி தான். அவங்க ஏதாவது இப்ப எல்லா பெண்களுமே வேலை செய்யறாங்க இல்லையா. ஸோ அவங்களுக்கு அவங்க செய்யற உத்தியோகத்தை பத்தி சொல்லும். ஸோ உத்தியோகத்துல இவங்க இருக்கும்போது இவங்களுக்கு நிறைய இடர்பாடு வருதுல்ல, இதெல்லாம் அவங்க ஃபேஸ் பண்ணாம இருக்கணும்னா உத்தியோகத்துக்காக நிறைய பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறவங்களுக்கு இவங்க ஏதாவது எல்லாருக்குமே உத்தியோகம் வாங்கி கொடுக்கலாம், வேலை வாங்கி கொடுக்கலாம். அதுக்கப்புறம் அந்த மாதிரி உத்தியோகமே இல்லாம கஷ்டப்படுறவங்களுக்கு தன்னாலான உதவிகள் செய்யலாம். அப்புறம் செவ்வாய்க்கிழமை அப்படின்னா செவ்வாய்க்கிழமை போய் முருகரை கும்பிட்டா ரொம்ப நல்லது. இந்த மாதிரி ஏதாவது நம்ம ஆன்மீகத்தைப்படி அப்படி செய்யலாம். அப்படி இல்லைன்னா தன்னோட சகோதரர்களுக்காக இவங்க கொஞ்சம் நிறைய சப்போர்ட் பண்ணலாம். அவங்க வாழ்க்கையில முன்னாலே வர்றதுக்காக அவங்க அவங்க அவங்களுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் தன் தோழர்களுக்குமே சப்போர்ட் பண்ணலாம். இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா கொஞ்சம் கர்மம் கொஞ்சம் குறையறதுக்கு சான்சஸ் இருக்கு. என்ன இருந்தாலுமே அந்த கர்ம பதிவுல பிறந்துட்டாங்கன்னா அந்த கர்மத்தை அனுபவிப்பாங்க தான். ஆனா அந்த கர்மத்தை கொஞ்சம் நம்ம தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போகும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா.
ஸோ அந்த மாதிரி நம்ம கொண்டு வரணும். ஆன்மீகத்துப்படி நம்ம முருகரை வந்து கந்தசஷ்டி கவசம் சொல்லி செவ்வாய்க்கிழமை தோறும் அவங்க விரதம் இருந்தாங்கன்னா அது வந்து அவங்களுக்கு வந்து கொஞ்சம் பலிக்கும். இதுதான் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுடைய குணநலன்களும் அவர்களோட அவங்க எப்படி வாழ்க்கையில வந்து என்னெல்லாம் ஃபேஸ் பண்ணுவாங்க அப்படின்றத பத்தி சொல்லியாச்சு. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்க இதுக்கு வந்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.